பூதங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். We are looking into the 5 elements. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பிரபஞ்சமும் நம்ம உடலும் இந்த 5 பூதங்களா பண்ணுது. The 5 elements are earth, water, fire, air, and space. The universe and the human body are considered to be made up of these 5 elements. முதல்ல நிலம் பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் நீர் பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் நெருப்பு பத்தி பார்த்தோம். இப்போ காற்று பத்தி பார்க்கலாம். காற்று சுவாசம், உடல் அசைவுகள் போன்றவைகளோடு தொடர்புடையது. The air is related to breath and movements of the body. வாயுக்குரிய ஸ்தலம், அதாவது காத்துக்குரிய ஸ்தலம் காளகஸ்தி திருக்கோயில். இது திருப்பதி மாவட்டத்தில் இருக்கு. The temple associated with air is Kalahasti, which is in Tirupati district. காளகஸ்தி அப்படின்னு பெயர் வர்றதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீ காளகஸ்தி இப்போ பெயர் காரணம் சிரி அப்படின்னா சிலந்தின்னு அர்த்தம். சிலந்தி தன்னோட வலைகளால, வலை பின்னும் இல்லையா சிலந்தி, தன்னோட வலையால லிங்கத்தை காக்குது. காலம் அப்படின்னு பாம்பு, அது ரத்னங்களால லிங்கத்தை அபிஷேகம் பண்ணுது. அத்தி அப்படின்னா யானை. யானை தனது தும்பிக்கையால ஜம்பு இலைகளை கொண்டு லிங்கத்தை பூஜிக்கிறது. So what we have seen is Shri means spider. Spider with its web tries to protect the linga. And then Param means snake. Snake does the abhishek to the linga with its gems. And then we have the elephant, Atti, Yana, elephant. It showers jambu leaves, goa leaves and the linga. And these 3 creatures, they show their respect and devotion through their actions. சிவபெருமான் அவங்க பக்தியை பார்த்து ரொம்ப திருப்தி அடைந்து அவங்களுக்கு முக்தி அளிக்கிறார். அதனாலதான் இந்த கோயில் இந்த பெயர் பெற்றது. காளகஸ்தீஸ்வரர் கோயில், ஸ்ரீ காளகஸ்தி அப்படின்ற பேரு இந்த 3 பேரால வந்தது. So the name Sri Kalahasti actually is an acknowledgement of the service of the spider, the snake and the elephant to Shiva, who is in the form of linga in that temple. நம்ம சென்னையில காளகஸ்தி கோயில் மன்னடியில இருக்கு. In Chennai, the temple is in Mannadi. அருள்மிகு ஞான பிரசன்னாம்பிகை உடனுரை காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ற பேர்ல நம்ம சென்னையிலேயே காத்துக்குரிய வாயுக்குரிய கோயில் இருக்கு. So the temple related to air is in Chennai in Mannadi. இங்க பாக்குறோம், முதல்ல கும்பாபிஷேகம் 2001 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2022 ஆயிடுச்சு. The consecration of the temple was earlier recorded in 2001 and later in 2022 Kumbhabhishekam was performed in this temple.